ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பறவைகள் தன்னுடைய குஞ்சுகளை எவ்வளோ அருமையாக பாதுகாக்குது. நான் ஒரு சில வீடியோஸ் பார்த்தேன். அதில் கோழி தன்னுடைய செட்டைகளுக்கு கீழே எல்லா குஞ்சுகளையும் அப்படியே மூடி மறைச்சி காப்பாற்றிடுச்சு. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பருந்து ரவுண்ட் அடிக்குது, அதுக்கிட்டே இருந்து எல்லாத்தையும் காப்பாற்றுது. அப்புறம் இன்னொரு வீடியோ பார்த்தேன், அதே கோழி தாய் கோழி தான், பின்னாடி குஞ்சுகள்லாம் இருக்குது, ஒரு பாம்பு ஆப்போசிட்டில் வருது, அதை வரவிடாமல் அதை கொத்தி சண்டை போடுது, குஞ்சுகளை காப்பாற்றுது. அப்போ கடவுள் படைத்த பறவைகளுக்கே தன்னுடைய இனத்தை, தன்னுடைய குட்டிகளை, தன்னுடைய குஞ்சுகளை பாதுகாக்கணும், பருந்துட்டேருந்து பாம்புட்டேருந்து பாதுகாக்கணுன்ற எண்ணம் இருந்துச்சுன்னா, என்னையும் உங்களையும் விசேஷித்த விதமாக படைச்ச கடவுளுக்கு, நம்ம அப்பாவாகிய தந்தையாகிய பரம தகப்பனுக்கு, கடவுளுக்கு நம்மளை பாதுகாக்கணும்னு எவ்வளோ ஒரு வாஞ்சம் இருக்கும். இந்த உலகத்தில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாத்துலேருந்தையும் உங்களை பாதுகாக்கிறதுக்கு கடவுளால் முடியும். கோழி தன் குஞ்சுகளை பாதுகாக்கிறது போல பரம தகப்பன் அவருடைய செட்டைகளின் நிழலில், சிறகுகளுக்கு கீழே நம்மளை அப்படியே தாங்கி பிடிச்சு பாதுகாக்கிறாருங்க. உங்களையும் என்னையும் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறாரு. உங்களுக்கு ஏதாவது கஷ்டமா, ஏதாவது தேவையா, ஏதாவது பிரச்சனையா, ஏதாவது ப்ராப்ளமா, கடவுளிடத்துல வாங்க, அவருடைய சட்டைகள் நிழலுக்குள்ளே வாங்க. அவருடைய சட்டைகள் நிழலில், அவருடைய சிறகுகளுக்கு கீழே நம்மளை மூடி மறைச்சு பாதுகாப்பாருங்க. அதுதான் நமக்கு கோட்டை, அடைக்கலம் எல்லாமே. God bless you.